ஹலோ நண்பா, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்லேருந்து ஒரு புதிய வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. அதாவது AFCATலேருந்து ஒரு புதிய ரெக்ரூட்மெண்ட் விட்டுருக்காங்க. 3 விதமான போஸ்டிங்க்கு வேக்கன்சி விட்டுருக்காங்க. இது ஒரு நிரந்தரமான அரசு வேலை தான். ஸோ யாரும் மிஸ் பண்ணுறாங்க. ஏன் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன்னா, ட்ரைனிங் சேலரியே 56,000க்கு மேலே இருக்குது. ஸோ யாரும் மிஸ் பண்ணாதீங்க. இதுக்கு மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே அப்ளை பண்ணலாம். ஸோ பெண்களும் மிஸ் பண்ணுறாதீங்க. நீங்களும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்கள். இதுக்கு அப்ளிகேஷன் ஓப்பனில் தான் இருக்குது. ஸோ யாரும் மிஸ் பண்ணாதீங்க. இதுக்கு அப்ளை லாஸ்ட் டேட்டு வந்து டிசம்பர் 14க்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சாகணும். ஸோ அதை தான் சொல்கிறேன். டைம் நம்மளுக்கு கம்மியாக தான் இருக்குது. இதுக்கான வெப்சைட் லிங்க்கும் இதுக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு அப்ளை வீடியோ போடணுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா நோட்டிஃபிகேஷன்லேயே எப்படி அப்ளை பண்ணணும்னு இருக்குது. ஸோ நீங்கள் கரெக்டாக அப்ளை பண்ணி செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன, ஏஜ் லிமிட் என்ன, எலிஜிபிள் என்ன, எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, சிலபஸ் என்ன, செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன, ஸோ எல்லாத்தையும் இந்த வீடியோவில் டீப்பாக பார்ப்போம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். அதே மாதிரி நீங்கள் உங்கள் ஃபேமிலி அண்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த ஜாபை பற்றி. சொன்பா இதுதான் அவங்க கொடுத்துருக்கூடிய வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டில் தான் அவங்க நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது இங்கே நியூஸ்னு இருக்கு இல்லையா, அங்கே வந்து AFCATலேருந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ நண்பா, இதுதான் அவங்க கொடுத்துருக்கூடிய நோட்டிஃபிகேஷன். எங்கேருந்துன்னா ஏர்ஃபோர்ஸ் காமன் அட்மிஷன் டெஸ்ட், அதாவது AFCATலேருந்து 2026க்கான பேட்சுக்கு ரெக்ரூட்மெண்ட் விட்டுருக்காங்க. அதாவது 3 விதமான போஸ்டிங்க்கு வேக்கன்சி விட்டுருக்காங்க. ஃப்ளையிங் அண்டு கிரவுண்ட் டியூட்டி, டெக்னிக்கல் அண்டு நான் டெக்னிக்கலுக்கு இந்த வேக்கன்சி விட்டுருக்காங்க. அதே மாதிரி NCC ஸ்பெஷல் என்ட்ரிக்கும் வேக்கன்சி விட்டுருக்காங்க. ஸோ அவங்க NCC கேண்டிடேட்டும் செக் பண்ணிக்கோங்க. இதுக்கான அப்ளை ஸ்டார்டிங் டேட்டு வந்து 17 நவம்பர் 2025. அதாவது இப்போ அட்மிஷன் ஓப்பனில் தான் இருக்குது. எண்டிங் டேட்டு வந்து 14 டிசம்பர் 2025 எண்டிங் டேட்டு. இவங்க கொடுத்துருக்கக்கூடிய வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஆல் ஓவர் இந்தியாவில் மென் அண்டு உமன் 2 பேருமே இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். குரூப் A போஸ்டிங்க்கு ஆஃபீஸர் என்ட்ரிக்கு இதுக்கான ஆன்லைன் எக்ஸாமினேஷன் எப்போ இருக்குன்னா 31 ஜனவரி 2026 இருக்குது. சாட்டர்டே இருக்குது. டைம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ எல்லோரும் சீக்கிரமாக அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் படிங்க. சீக்கிரமாக அப்ளை பண்ணிவிட்டு எல்லோரும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இதுக்கான என்ட்ரி வந்து AFCAT என்ட்ரி அண்டு NCC ஸ்பெஷல் என்ட்ரி இருக்குது. NCC ஸ்பெஷல் என்ட்ரிக்கு வந்து 10% வேக்கன்சி ஒதுக்கியிருக்காங்க. AFCATலேருந்து 10% வேக்கன்சி ஒதுக்கியிருக்காங்க. NCC ஸ்பெஷல் என்ட்ரி வந்து ஃப்ளையிங்க்கு மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். கிரவுண்ட் டியூட்டி, டெக்னிக்கல் நான் டெக்னிக்கல் அப்ளை பண்ண முடியாது. AFCAT என்ட்ரிக்கு அனைவரும் அப்ளை பண்ணலாம். அவங்க வந்து ஃப்ளையிங்க்கு மென் NCC வந்து 34 வேக்கன்சியும், உமனுக்கு NCC 4 வேக்கன்சி விட்டுருக்காங்க. கிரவுண்ட் டியூட்டி டெக்னிக்கலுக்கு வந்து AEL 3 வேக்கன்சியும், AEMக்கு 9 வேக்கன்சி விட்டுருக்காங்க. உமனுக்கு AEL 3 வேக்கன்சியும், AEMக்கு 3 வேக்கன்சி விட்டுருக்காங்க. மென்னு SSCக்கு AEL 100 வேக்கன்சி விட்டுருக்காங்க. AEM 38 வேக்கன்சி விட்டுருக்காங்க. உமனுக்கு NCCக்கு வந்து, அதாவது டெக்னிக்கல் வந்து AELக்கு 23 வேக்கன்சி, AEMக்கு 9 வேக்கன்சி விட்டுருக்காங்க. கிரவுண்ட் டியூட்டி நான் டெக்னிக்கலுக்கு வந்து வெப்பன் சிஸ்டம் WS பிரான்ச்சுக்கு 21 வேக்கன்சி, அட்மினுக்கு 48 வேக்கன்சியும், LGSக்கு 9 வேக்கன்சியும், அக்கௌண்ட்ஸுக்கு 8 வேக்கன்சியும், எஜுகேஷனுக்கு வந்து 2 வேக்கன்சியும், மெட்டுக்கு 1 வேக்கன்சி விட்டுருக்காங்க. உமனுக்கு வெப்பன் சிஸ்டம் WS பிரான்ச்சுக்கு 5 வேக்கன்சி விட்டுருக்காங்க. அட்மினுக்கு வந்து 12 வேக்கன்சி விட்டுருக்காங்க. LGSக்கு 2 வேக்கன்சி விட்டுருக்காங்க. அக்கௌண்ட்ஸுக்கு 2 வேக்கன்சி விட்டுருக்காங்க. எஜுகேஷனுக்கு 2 வேக்கன்சி, மெட்டுக்கு 2 வேக்கன்சி விட்டுருக்காங்க.
ஸோ எப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணி பார்த்துட்டு இந்த இதுக்கு ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்கள். இது எந்த டைப் ஆஃப் ஜாப்னா டைப் ஆஃப் கமிஷன்னா ஆஃபீஸர் டெக்னிக்கல் பிரான்ச்சுக்கு தான் விட்டுருக்காங்க. அதாவது எதுக்கு ஈக்குவல்னா ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் எஸ்எஸ்சி இதுக்கு ஈக்குவலாக தான் இருக்கும் போஸ்டிங்கு. உங்களுக்கு ஃப்ளையிங் பிரான்ச்சுக்கு 14 வருஷம் நீங்கள் வேலை பார்ப்பீங்க. 14 வருஷம் உங்களுக்கு சர்வீஸ் இருக்கும். அதுவே கிரவுண்ட் டியூட்டி டெக்னிக்கல் நான் டெக்னிக்கலுக்கு வந்து 10 இயர் நீங்கள் வேலை பார்ப்பீங்க. ஓகே நண்பா, இதுதான் நான் சொல்ல வந்த இன்ஃபர்மேஷன். ஸோ உங்களுக்கு வீடியோவில் எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுக்கு டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. இன்னும் 10 டேஸ், அதாவது 10 நாள் தான் நம்மளுக்கு டைம் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே நம்ம அப்ளை பண்ணி முடிச்சாகணும். உங்களுக்கு அப்ளை வீடியோ வேணும்னா நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அப்ளை வீடியோ போடுறேன். ஓகே நண்பா, ஓகே பாய்.